சிவமயம் சேனல் வழங்கும் தினமும் ஒரு திருக்குறள். பிரிங்கி முனிவரின் அகந்தை. அக்காலத்தில் பிரிங்கி முனிவர் என்னும் முனிவர் இருந்தார். அடிப்படையில் இவர் ஒரு பெரும் சிவபக்தர். இவர் சிவபெருமானை மட்டும் வணங்கும் குணமுடையவர். பிரிங்கி முனிவர் உலகியல் ஆசைகள், சுவை, வாசனை, ஒலி என அனைத்து ஐம்பொறிகளையும் கட்டுப்படுத்தி தவ வாழ்க்கையை மேற்கொண்டவர். ஒரு நாள் சிவபெருமானும் பார்வதி தேவியும் கைலாய மலையில் உலக நன்மைகளை பற்றி பேசிக் கொண்டிருந்த போது பிரிங்கி முனிவர் அங்கே வந்தார். பூஜை செய்ய எண்ணிய பிரிங்கி முனிவர் சிவனை மட்டுமே வலம் வந்து பூஜை செய்தார். அருகே நிற்கும் பார்வதி அம்மையை தவிர்த்து சிவனை சுற்றி மட்டுமே வந்தார். இது பார்வதி அம்மைக்கு சற்று வேதனையாக இருந்தது. ஆனால் அவள் கோபப்படவில்லை. உண்மையான ஆன்மீகத்தின் முழுமையான உணர்வை முனிவருக்கு உணர்த்த வேண்டும் என்று எண்ணினார். அதனால் சிவபெருமானும் பார்வதியும் ஒன்றாக கலந்து அர்த்தநாரீஸ்வர ரூபத்தில் தோன்றினர். இடது பக்கம் பார்வதி தேவி நகைகளால் அலங்கரிக்கப்பட்டு மெல்லிய அழகுடன் கருணையுடன் நின்று சிறக்கிறார். வலது பக்கம் சிவபெருமான் ஜடாமுடியும் திங்களும் திரிசூலமும் கொண்டு சிறக்கிறார். அவர்களது உடலிலிருந்து ஒளிரும் வெளிச்சம் பரவி அவரை சூழ ஒரு தெய்வீக ஒளிச்சுற்று உருவாகிறது. அர்த்தநாரீஸ்வர ரூபத்தை கண்ட பிரிங்கி முனிவர் குழப்பமுற்றார். ஆனாலும் தன் முடிவிலிருந்து மாறாமல் உறுதியுடன் இருந்தார். தனது யோக பலத்தை பயன்படுத்தி ஒரு சிறிய வண்டாக மாறினார். அர்த்தநாரீஸ்வர ரூபத்தில் பார்வதியின் பக்கத்தை தவிர்த்து சிவபெருமானின் பக்கத்தை மட்டும் சுற்ற முயன்றார். இந்த காட்சியினை கண்ட சிவபெருமானும் பார்வதியும் பிரிங்கி முனிவருக்கு பாடம் உணர்த்த விரும்பினர். ஒரு மென்மையான தெய்வீக ஒளிக்கீற்று வண்டாக மாறிய பிரிங்கி முனிவரை தொட்டது. பிரிங்கி முனிவர் நடுவானில் நின்று விட்டார். அவரை சுற்றி ஒரு பொன்னிற ஒளி பரவியது. அவரது முகத்தில் இருந்த அகந்தை மாறி பக்தியும் பணிவும் வெளிப்பட்டது. கருணையே உருவான சிவபெருமான் பிரிங்கி முனிவருக்கு உண்மையான ஞானம் என்பது ஒற்றுமையும் சமநிலையும் புரிந்து கொள்ளுதலும் ஆகும் என்று உணர்த்தவே இவ்வாறு செய்தார். இந்த கதையின் மூலம் நாம் தெரிந்து கொண்டது என்னவென்றால், பிரிங்கி முனிவரைப் போல ஐம்பொறிகளையும் அடக்கி பொய்யற்ற ஒழுக்கம் கொண்டவராக இருந்தாலும் உண்மையான ஞானம் என்பது ஒற்றுமையும் சமநிலையும் புரிந்து கொள்ளுதல் ஆகும். இன்று நாம் அறத்துப்பாலில் உள்ள கடவுள் வாழ்த்து எனும் அதிகாரத்தில் உள்ள 6வது திருக்குறளான பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் என்ற குறளிற்கேற்ப ஒரு கதையினை கண்டோம். நாளை மீண்டும் அடுத்த குறளுக்கான கதையோடு காண்போமாக. இந்த காணொளியை கண்டதற்கு மிக்க நன்றி. மேலும் புதிய காணொளிகளை காண்பதற்கு முன்பாக சப்ஸ்கிரைப் செய்து லைக் அண்ட் ஷேர் பட்டனை அமுக்கவும். தங்களின் மேலான கருத்துக்களுக்காக நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம்.